அவருக்கு நிறைய நேரம் ஒதுக்கினீங்க, எனக்கும் நிறைய நேரம் ஆரம்பத்தில் கொடுக்குறேன் இல்லைன்னா கிடையாது. 3-4 விஷயங்கள் சொல்லணும். இவர் சொன்னார், சிங்கப்பெண் திட்டம் ஆரம்பிச்சு எந்த விதமான குற்றச்சம்பவங்கள் நடக்கவில்லை என்று. நீங்க பேசப்ப குறுக்கிடாதீங்க. சிங்கப்பெண் திட்டம் என்னைக்கு ஆரம்பிச்சிச்சு? 1 மாசம் கழிச்சு ஜூன் 9 ஆரம்பிச்சிச்சு. அது அபிஷியலா பல்வேறு அது தள்ளி போய் ரத்து செய்யப்பட்டு ஜூன் 9 ஆரம்பிச்சது சிங்கப்பெண் திட்டம். ஜூன் 15 ஒரு பிரபல ஆங்கில நாளிதழில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரே நாளில் 12 சிறு வயது 12, அதாவது 3 வயது குழந்தை, 10 வயது குழந்தை, அது போல குழந்தை ஒரே நாள்ல 12 சம்பவங்கள் பாலியல் வன்கொடுமை குழந்தைகளுக்கு நடந்திருக்கு. சென்னையில நடந்திருக்கு சார். எத்தனை கோடி பேர் இருக்காங்க சார் உறுப்பினர்கள்? உடனே திமுக 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. ஏதோ யாரோ ஒருத்தர் செய்யற தப்ப சென்னையில ஒரே நாள்ல 12 சார் அடையாளப்படுத்திருக்கீங்க. அந்த பாயிண்ட்க்கு அவர் வரல. இந்த ஆட்சியில இந்த வழக்கு வந்திருக்குன்னு சொல்றாரு. தாவேகா நிர்வாகிகள் பண்றத பத்தி அவர் பேசவே இல்ல. அவரே இப்ப எங்க அப்பா குதுக்குள்ள விமர்சனங்கள் ஆரம்ப கட்டத்துல 48 மணி நேரத்துல 15 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது நாடு அறியும், உலகம் அறியும், தமிழ்நாடு அறியும். அது பிரச்சனை இல்ல. உள்வாங்கறதுக்கு முன்னாடி நிர்வாகிகள் பத்தி அவர் எந்த கருத்தும் சொல்லல. நான் என்ன சொல்றேன், சிங்கப்பெண் திட்டம் 9 ஆரம்பிச்சிச்சு. ஜூன் 15 ஜூன் 15 அமீர் இருக்கார்ல, அவர் நடிச்ச ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஜூன் 15 வந்திருக்கு சார் என்பவர் சார் நீங்க கைது செய்யப்பட்டு அடுத்த போதைப் பொருள் தமிழ்நாட்டுல பல இடத்துல உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன் பேசுறேன் சார். ஒவ்வொரு கேஸுக்கு பின்னாடியும் ஜூன் 9 சிங்கப்பெண் திட்டம் ஆரம்பிச்சது. இது ஜூன் 15 ஒரே நாளில் எங்கேயும் இல்ல, சென்னையும் சென்னை சுற்றுப்புறங்களிலையும் இருக்கக்கூடிய 12 கேஸ் ஒரே நாள். அது சிறு குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இது சிங்கப்பெண் திட்டம் ஆரம்பிச்சோன்னு அப்ப சிங்கப்பெண் திட்டம் என்ன ஆச்சா? என்ன செய்தார்கள்? தடுக்க வேண்டுமா வேண்டாமா? இதை தடுக்கக்கூடிய சிங்கப்பெண் திட்டம் ஏன் அப்ப தடுக்க தவறினார்கள்? அப்படி என்றால் சிங்கப்பெண் திட்டம் என்பது அது சும்மா பெயரளவிலே இருக்கிறதை வழி அதை செயல்படுத்த முடியவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. 2வது டாஸ்மாக பத்தி சொன்னார். 717 கடைகள் மூடப்பட்டது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் அறியும் சட்டம் மூலமாக ஒரு நபர் இது குறித்து தகவல் அறியும் கேள்வி கேட்டிருக்கார். அது பதில் 10 நாள் முன்னாடிக்கு பல்வேறு தொலைக்காட்சிகள் அது அப்ப பதில் கொடுக்கணும். எந்தெந்த கடைகள்லாம் மூடி இருக்குது, எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த கடைகள்லாம் மூடி இருக்குன்ற அந்த தகவலை கேட்டிருந்தார். அதற்கு பதில் எப்படி வந்துச்சுன்னா, இது கோப்புகள் நிலுவையில் உள்ளதுன்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. எல்லா கேள்விக்கும் அதே தான் வந்துச்சு. அதுக்கும் ஒரு வெள்ளரிக்கை தேவைப்படுது இப்ப. ஆமாங்க. இப்ப அவங்க அடுத்து என்ன பண்ணிருந்தாங்க, எந்த கடை மூடி இருக்கு, நீங்க மூடி இருந்ததுன்னா இந்த மாவட்டம் இந்த கடை இருங்க சார் ஒரே நிமிஷம் நேரத்தை எடுத்துக்காதீங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அடுத்த நாள் இந்த செய்தி ஆர்டிஐல வந்தோடனே அடுத்த நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடை நம்பர் எல்லாம் போட்டு மூடிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கடை ஒரு பத்திரிகையாளராக ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா நான் அந்த கடை நம்பரை போய் எங்க மூடி இருக்குதுன்னு எங்க செங்கல்பட்டு மாவட்டம் பல்லவரம் சட்டமன்ற தொகுதி குரோம்பேட்டை பஸ் நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த கடையை போய் பார்க்கறேன். அந்த நம்பர் போய் பார்த்தா மூடவே இல்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இன்னி வரைக்கும் அந்த கடை மூடல. ஆனா மூடி இருக்குன்னு சொல்லி இவங்க கொடுக்கக்கூடிய அந்த நம்பர்ல போட்டிருக்குது. உண்மையிலேயே கடை மூடி இருந்ததுன்னா நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த தொகுதி, இந்த இடம், இந்த கடை, இந்த ஏரியா பக்கத்துல இருக்கு ஏன் கொடுக்க வேண்டியது? அதுதானே கேட்டிருந்தார். தகவல் அறியும் சட்டத்துல அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எந்த மாவட்டம், எந்த சட்டமன்ற தொகுதி,
எந்த இடத்து பக்கத்துல எங்க கடையெல்லாம் மூடி இருக்கு அதை சொல்லுவதற்கு ஏன் அந்த கூடான தரவுகளை தராம கடை நம்பரை மாத்திரம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. சோ அதே ஒரு ரீல்ஸா போடலான்றீங்க. அப்ப எது மூடி இருக்கு டாஸ்மாக் கடைன்ட்டு. ஆமா, அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏங்க அது போட்டு பண்ணலாம் இல்ல, இவங்க ரீல்ஸ் மத்ததுக்கெல்லாம் போடுறாங்க. கடை மூடியாச்சு, அது முதல் நாள் போட்டாங்க அந்த ரீல்ஸ். அது அவங்க இந்த ஆட்சிக்கு வந்து முதல் நாள் இந்த அறிவிப்பு வந்து ஒரு ரீல்ஸ் போட்டாங்க. அது அவங்களுக்கே திரும்பி வந்து ஒரு வயசான ஒரு பாட்டி வந்து பார்த்தா கடையை மூடிட்டாங்கன்னா அடுத்த நாள் பார்த்தா அந்த கடை திறந்துருக்குன்றத சமூக இது வந்த உடனே அதுக்கப்புறம் ரீல்ஸ் போடுறதை விட்டுட்டாங்க. இப்படியான சூழல்ல தாவேக்கா அரசு சொல்லிடுறேன். இன்னொன்னு ஒரு இது இங்க வைக்கிறேன் நான். இவரு நீட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தார். நீட் மூலியமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாணவி இறந்து போயிட்டாங்க. எடப்பாடி தொகுதியிலே ஒரு நீட் அந்த இது மூலியமா ஒரு தற்கொலை மாணவி 3 தற்கொலை சம்பவங்கள் நீட்டு கொசு நடந்திருக்கு இந்த கடந்த ஒரு வாரமாக. ஆனா இந்த ஆட்சியில் என்ன பண்ணிருக்கணும், ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரோ இல்ல கல்வித்துறைக்கு மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களோ இல்ல திரு விஸ்வநாதன் அவர்களோ அந்த மாணவியை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லிருக்கணும். இவங்க அதை பண்ணாத ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, வாடி 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 கைப்படாத சீடி அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் டான்ஸ் தான் ஆடுறாரு. அங்க போய் சந்திச்சிருக்கணுமா வேண்டாமா? ராஜ்மோகன் அவர்கள் திருவள்ளூர்ல முதல்வர் பிறந்த நாள் சொல்லிட்டு வேகாத வெயில்ல சிறு பிள்ளைகளை 4 மணி நேரம் வெயில்ல உட்கார வச்சுட்டு கேட்டா ட்ரோன்ல விஜயனுடைய இது வரணும், அதை எடுக்கணும், நாங்க அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்க வேகாத வெயில. இதுதான் இவங்க செய்யக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கல்வித்துறை அமைச்சருக்கும் இதுதான் அவங்க இது பண்ணதா, இதுதான் அவங்க செய்யக்கூடியதா? அந்த நீட் மூலியமாக தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவர் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு இவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த ஆட்சியின் மிக 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 அவலமாக ஒரு நிலைமையாக பார்க்க தோன்றுகிறது சார். மிகவும் அவலம், மிகவும் கேவலமான. அப்ப இப்படி இருக்கும்போது பூரண மதுவிலக்கு சாத்தியமாகுமா தாவேக்கா ஆட்சியில? அவங்க சொல்றதெல்லாம் சொல்லுவாங்க சார், எல்லாம் அதான் சொல்லுங்க. திமுக ஆட்சிக்கும் தாவேக்கா ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. இரண்டும் ஒன்றுதான், ஒரு வித்தியாசமே கிடையாது சார். அவர் சொன்ன ஒரு கருத்தை வந்து பின்வாங்கணும். கோவை நீட் மறுதேர்வு குறித்து அச்சத்தால் உயிரிழந்த 19 வயது மாணவி அணுகீர்த்தனா குடும்பத்தினருக்கு தாவேக்கா தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் வந்து தெரிவிச்சிருக்காரு. மாணவியின் இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது என்று தெரிவிச்சிருக்காரு. அந்த துயரமான சம்பவத்தை ஏற்படுத்த கூட முடியாது. இருங்க சார், சொல்றதை புரிஞ்சுக்கிங்க. சொல்லுங்க பிரவீன். அடுத்த கட்டமாக அமைச்சர்கள் மூலமாக அவர்களை தொலைபேசியில் அழைத்து அவர்களிடம் வந்து ஆறுதலை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்பது. போய் நேர்ல பார்த்தாங்களா? அதுதான் அவர் கேள்வி. அமைச்சர் போய் நேர்ல பார்த்தாங்க, முதல்வர் சொல்ல அமைச்சர். அடுத்த கட்டமாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு, அதனால போவாங்க. அடுத்த கட்டமாக அவர்களுக்கு தேவையான அந்த அடுத்த கட்ட அவர்களுடைய என்ன சொல்றது, அவங்களுக்கு மீண்டும் வந்து இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்பு ஏற்படாத அளவிற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில அமோனியா அந்த இது லீக் ஆகி 8 நபர்கள் உயிரை இழந்திருக்காங்க. 60 பேர் உயிருக்கு மருத்துவம் போயிட்டு இருக்கு. நான் என்ன இது குறிப்பிட்டேன், உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நேரடியாக செல்கிறார். கரூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட அந்த இறால் பண்ணையை பார்வையிடுகிறார். பார்வையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்கிறார். அது போன்று ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வந்து இது பண்றாங்க. ராமன் சார், பாஜக தாவேக்கா எப்படி இருக்கும்? இந்த 2 கட்சிகளுக்குமான அரசியல் நகருக்கு இங்க மத்திய அரசு தாவேக்காவை ஆட்சியை பொறுத்தவரையிலும் 2027 ஜனவரி மாதம் வரைக்கும் டெல்லியில் அவர்கள் பாலோப்பில் இருப்பார்கள் தவிர்த்து எதுவுமே நோ கமெண்ட்ஸ். மாநிலத்தில் உள்ள பாஜக மாநிலத்தினுடைய தாவேக்கா ஆட்சியினுடைய நிறை குறைகளை பற்றி விமர்சிப்பார்கள் தவிர்த்து டெல்லி பாஜக இன்னும் ஒரு 6 மாதத்திற்கு எந்த விமர்சனமும் செய்யாது. அதே போல் இவர்கள் எந்த வழியாக செல்கின்றார்கள்? அண்ணன் கோவிந்தராஜன் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் என்பது, அதாவது ஆட்சி மட்டும்தான் மாறியுள்ளதை தவிர்த்து காட்சி ஒன்றும் மாறவில்லை. காட்சியில் உள்ளே இருக்கிற அந்த வசனகர்த்தார்களும் கட்டமைப்பவர்கள் எல்லாம் 100% ஊழல் பேர்வழிகள். இந்த ஊழல் பேர்வழிகளால் நாடு ஒன்றும் பெரிய ஹரிச்சந்திரன் ஆகாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்.
இப்போ வெள்ளை அறிக்கை அண்ணன் சொன்னார், வெள்ளை அறிக்கை அங்கே வெளியிடணும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வெள்ளை அறிக்கை ஒரு பித்தலாட்ட வேலை. அது ஜனங்களை சும்மா ஏமாத்துறது. எப்படி பிளாக் டிக்கெட்டும் நிஜ டிக்கெட்டும் எப்படி சினிமா தேட்டரில் விற்கிறாங்களோ இது ஒரு டெக்னிக்கலி கடந்த ஆட்சியில் வெளியிட்டது. அதுக்கு நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை அறிக்கை ஏன் வெளியிட மாட்டாங்க, இதில் பித்தலாட்டம் நடக்கும்னா, இந்த வெள்ளை அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணது யார் பண்ணும்? ஐயா தானே பண்ணும். ஐயா 38 மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. 38 மாவட்டத்துக்குள்ளே தான் 25 மாநகராட்சி இருக்குது. 25 மாநகராட்சியில் 11 மாநகராட்சியில் ஐஏஎஸ் அதிகாரி வேலை செய்கிறாங்க. 138 நகராட்சி இருக்குது. 490 பேராட்சி மன்றம் இருக்குது. 12வது சொல்கிற ஊராட்சி மன்றம் இருக்குது. 38 மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இருக்குது. 388 யூனியன் இருக்குது. இந்த துறையில் தானே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டமைப்பில் தானே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் கடந்த 5 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சியில் பில்டிங் அப்ரூவ்டு கொடுக்குறாங்களா? பில்டிங் அப்ரூவ்டு கொடுக்குறது, பஸ் ரோடு திட்டங்கள், மழைநீர் கால்வாய் திட்டங்கள், ஸ்பெஷல் ப்ராஜெக்ட், இதிலே 35 பிரிவு இருக்குது. இந்த 35 பிரிவில் 10 பிரிவில் சென்னை மெரினா பீச்சில் ப்ளூ பீச்னு ஒரு ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மூங்கில் வந்து வர்ற மாதிரி இது அவ்வளவும் பித்தலாட்டம். இது அவ்வளவும் பித்தலாட்டம் பாரு. அது மாதிரி மெக்கானிக் செக்ஷன், பாதாள சாக்கடை, பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் திட்டம், மெட்ரோ வாட்டர். இந்த பாதாள சாக்கடை திட்டமும் குடிநீர் திட்டத்துக்கும் சென்னை மாநகராட்சியுடைய பணிகளுக்கும் யார் தெரியுமா இன்சார்ஜி? நேருடைய நகர்ப்புற அமைச்சரான நேருடைய சொந்த தம்பியான ரவிச்சந்திரன் நடத்தக்கூடிய ட்ரூ வேல்யூ ஹோமில் பணியாற்றக்கூடிய பணியாளர் தான் சார் இந்த நிர்வாகத்தை பண்ணாங்க. இதுக்கு அடுத்த பில்டிங்ஸு, குப்பை எடுப்பது 15 பிரிவு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், டெண்டரில் கமிஷன், டெண்டரில் எப்படி 10% 15% வரைக்கும், அப்புறம் கமிஷன், பார்ட்டி ஃபண்டு, அது போக வந்து அப்பாயின்மெண்ட், அது போக டிரான்ஸ்ஃபரில் மினிமம் 5 லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 கோடி வரைக்கும் அவங்க வாங்குறாங்க. இப்போ இந்த 5 வருஷத்தில், கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் இதை நிர்வாகம், உள்ளாட்சி அமைப்பை மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய துறையின் அதிகாரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உமாநாத் ஐஏஎஸ், கார்த்திகேயன் ஐஏஎஸ், ககன்சிங் சிங் பேடி, குமரகுருபரன், சிவராஜ் ஐஏஎஸ், சமிரான் ஐஏஎஸ் சென்னை மாநகராட்சியில் இருக்காரு, மதுசூதன் ரெட்டி, பிரதீப் குமார், பிரியங்கா, இத்தனை அந்த 8-9 அதிகாரிகளை நீங்கள் விசாரிக்க முடியுமா? இந்த 8-9 அதிகாரிகள் உங்களுக்கு புள்ளிவரம் கொடுப்பாங்களா? ஏன் இதை சொல்றேன்னா, இந்த 8 அதிகாரிகளில் 7 அதிகாரிகள் கடந்த ஆட்சியிலே வந்து கோலோச்சு நின்று அல்ல கட்டமைத்து வசதி வாய்ப்புகளை பெருக்கி உள்ளூர்கள் உலக வலையிலும் ஒரு கட்டமைப்பு உருவாக்கியவர்கள். அந்த அளவில் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தலைவா இந்த 8 பேரும் என்ன அனுபவப்படுக்கணும், தலைவா வெள்ளரிக்கை கேட்குது. இந்த வெள்ளரிக்கை தேர்தல் வாக்குறுதியில் தாவேக்கா சொன்ன வெள்ளரிக்கை, இந்த வெள்ளரிக்கையை கொடுத்தோம்னா, ஒரிஜினல் உண்மையாக கொடுத்தோம்னா நீயும் மாட்டுவான் நானும் மாட்டுவான். ஏன்னா மதுரை மாநகராட்சியில் கடந்த திமுக ஆட்சியில் 400 கோடி ஊழல், வருவாய்த்துறை மட்டும் ஊழல் சொன்னாங்களா இல்லையா? அப்ப கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, ஒரு பானை சோறுக்கு ஒரு பருக்கிற உதாரணம் போத தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்பில் நடந்த ஊழல் எதுலுமே சார் இப்படிப்பட்ட உள்ள பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி துறையை முதலமைச்சர் கைவசம் வைத்து உள்ளார்கள். இதற்கு அமைச்சர் கிடையாது. அப்படி என்றால் அமைச்சரின் சார்பிலே இந்த துறையை மக்களுக்கான குடிநீர், சாலை வசதி, எல்லா வசதிகளையும் பெருக்கிக் கொள்வது அதிகாரிகள் தானே, அந்த உள்ளாட்சி அதிகாரி தானே. இந்த 8 அதிகாரிகள் சில அதிகாரிகள் பார்க்கிறாங்க, அதிகாரிகள் வந்து தடுக்கவே முடியாது முதலமைச்சர். அதிகாரிகள் சார் ஒரு விஷயம் சார், முதல்ல இப்ப நாம ஜி தமிழ விவாதம் நடத்துறோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்றாங்க. நான் கருத்துக்கள் சொல்ல 30 ஆண்டு கால அனுபவத்தை சொல்றேன். இப்ப முதலமைச்சர் ஏன் அந்த துறையை கையில் வச்சிருக்காருன்னா, ஒரு உள்ளாட்சி துறைக்குன்னு முதலமைச்சர் ஒரு அமைச்சரை தனியா போட்டோம்னா, இப்போ 34 அமைச்சர் இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டவளத்துறை, மனித வளத்துறை, கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, ஊரகத்துறை போட்டிருக்காங்க. அதே போல நகர்ப்புற வளர்ச்சிக்குன்னு ஒரு அமைச்சரை போட்டால் அது அந்த அமைச்சரை கடந்த உள்ள நகர்ப்புற அமைச்சர் நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த நேருடைய ஆட்கள் வந்து கபலீகரம் செய்து அமைச்சர் ஒரு அமௌண்ட் கொடுத்து போயிடுவாங்க. அப்படி போனால் வெள்ளரிக்கைக்கு நமக்கு குந்தகமா இருக்கும். காரணம் என்றால் இதெல்லாம் கைது வழக்கில் வெயிட்டிங் இருக்குது, இடி விசாரணை இருக்கிறாங்க, எந்த நேரத்திலும் அரெஸ்ட் பண்ண நிலைப்பாடு அவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் முதலமைச்சர் இந்த லாகவை நம் கையில் வைத்துள்ளோம் சொன்னாரு. இப்போ இந்த முதலமைச்சர் கையில் வைத்திருக்கனால இந்த முதலமைச்சருக்கும் துறை சார்ந்து யார் டீல் பண்ணுவாங்க? நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் ககன்சிங் பேடி, மாஸ் செக்ரட்டரி. அடுத்தபடியாக இந்த நகராட்சியை மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னா செந்தில்குமார் ஐஏஎஸ். செந்தில்குமார் ஐஏஎஸ் யாரு? சிஎம் உடைய செக்ரட்டரி 1, செக்ரட்டரி 2 லட்சுமி பிரியா, செக்ரட்டரி 3 வந்து அண்ணாதுரை, செக்ரட்டரி 4 விஷ்ணு.
இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகின்ற போது அடுத்த யாரு சீஃப் செக்ரட்டரி இப்போ நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணுன்னு சொல்றீங்க. இந்த சீஃப் செக்ரட்டரி யாரு? சாய்குமார் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவர். இந்த தேர்தல் ஆணையம் நியமிக்கப்பட்டவர். ஓகே, அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் நாங்கள் போத்திரத்தில் விரும்பல. இப்ப இந்த அதுக்குள்ள ரகசியம் என்னவென்றால் இந்த சீஃப் செக்ரட்டரி யார் எக்ஸ்டா இந்த 8 அதிகாரி சொன்ன பாத்தீங்களா? அந்த பதில் சொல்லிட்டீங்கன்னா பாஜகவுக்கும் தாவேக்கா என்ன ஒரு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இல்ல இந்த 8 அதிகாரிகளும் அவருக்கு தேவையான அதிகாரி சீஃப் செக்ரட்டரியா போட்டால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். வெள்ளரிக்கை எப்படி பண்ண நமக்கு என்ன ஒரு நாடகம் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலை கூட்டி கழித்து பெருக்கி பார்த்தால் இந்த அதிகாரிகளால் வெள்ளரிக்கையும் கொடுக்க முடியாது. ஆகவே முதலமைச்சர் கொண்டா சும்மா கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆகவே ஆடி மெச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல ஆடி கதையை வைத்தோமானால் தாவேக்கா ஒருபோதும் பாஜகவை எதிர்க்காது. காரணம் என்றால் திமுக கரைகண்ட கப்பல், அண்ணா திமுக ஆட்சியில் அமர்ந்து கொண்ட கப்பல். அப்படிங்கின்ற போது புது முகம், புது நம்பிக்கை, புது நெல்லு, புது நாத்து என்ற நிலைப்பாடு தாவேக்கா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் களத்தினுடைய யதார்த்தம், களத்தினுடைய என்ன கட்டமைப்பு என்று அதிகாரிக்கு தான் தெரியும் தவிர்த்து இங்கே வந்திருக்கிற அமைச்சர்கள் யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட அமைச்சர்களை பார்த்தாலும் அந்த அளவுக்கு என்ன திமுகவோ அண்ணா திமுக அனுபவம் கிடையாது. இப்போ புதுசாக வந்திருக்காங்க. அந்த நிலைப்பாட்டில் பார்க்கும்போது இதுக்குள்ளே நிறைய உள்குத்து இருக்குது. இதை நான் வெளிச்சத்தில் சொல்ல முடியாது. அப்ப இதனுடைய அடுத்த கட்ட வந்து எலெக்ஷனுக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு பேசி கொண்டிருந்தாங்க. இவர்களால் வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்து விட முடியுமா, தற்கூரிகள் என்று சொன்னாங்க. எத்தனையோ விமர்சனங்கள் சொன்னாங்க. ஆட்சி கட்டில அமர்ந்தாச்சு, அமர்ந்தும் அமைச்சர்களாக பல இளைஞர்கள் உள்ள வந்திருக்காங்க. நடத்தி காட்டி சாத்தியம் 2 கோடி பேர் இருக்கீங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த வெள்ளையையும் வெளியிடப்படும் அதற்கான ஒரு ஆயத்த பணிகளை மேற்கொண்டு சவால் தான் இது. தாவேக்கு ஆட்சியை பொறுத்தவரையும் வெற்றி என்பது பேரன்களும் பேத்திகளும் தாத்தாக்களும் பாட்டிகளும் அம்மாவும் அப்பாக்களும் ஏற்கனவே அதிமுக இருக்கிறாங்க. அவங்க அந்த பேரன் பேத்திகளும் குழந்தைங்க அப்பா ஒரு ஓட்டு பிசுலுக்கு போடப்பா, ஐயோ ஒரு அம்மா அப்பா பாக்குறான், நம்ம பேரன் ஆமா சார் வான்வெளி வெற்றி. இந்த வெற்றி என்பது ஒரு வான்வெளி வெற்றி. கப்பல் படை காலால் படை என்பது போல காலால் படையான வெற்றி இல்லை. ஆண்டுகளுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம். இது மாற்று கருத்து இல்ல, மாற்றம் தான். இப்ப அந்த மாற்று கருத்து ஒன்று சொல்றேன். நாங்கள் ஒரே ஒரு மாற்றம் கொண்டிருக்கல. இதே மாதிரியான மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறைகளிலும் வந்து ஏற்படும். நிச்சயமாக ஏற்படும். ஒவ்வொரு துறை வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அது வந்து சாத்தியப்படுத்தப்படும். ஊழல் அதிகாரிகள் வெள்ளை அறிக்கையை ஒத்துழைக்க மாட்டார்கள் என்பதற்கு உள்ளாட்சி துறை சாட்சி நான் சொல்றேன் சார். நீங்க சொல்லக்கூடிய ஊழல் அதிகாரிகள் அனைவரும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுல வெள்ளை அறிக்கைகள் எப்படி வெளியாகின்றன, அதிகாரிகளுடைய நிலை என்ன? ஒரே ஒரு இறுதி கருத்து சாரி கேட்குது. அவரு சொன்னதுக்கு ஒரு நான் கேட்ட கேள்விக்கு அவரு அதாவது ஏன் இவரு அரசு முறை பயணமாக தனியார் ஜெட் பிரைவேட் ஜெட்ல போனார், அது யாருடைய காசுன்னு சொல்லி ஸ்டாலின் போலையா அப்படின்னு அவரை சுட்டி காட்டார். அப்ப ஸ்டாலின் போனாரு, இங்க இருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் அவரு போனாரு, பயணம் அவர் வெளிநாட்டுக்கு போனாரு அப்படின்னு நானும் செலவிட்டு இருக்கீங்க. 17,000 பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவீங்க, எதுவுமே வரலையே சார். அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள்ல தாவேக்காவுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? பாஜகவிற்கும் தாவேக்குமான உறவு இணக்கமாக இருக்கிறதா, அல்லது மோதல் போக்கு இல்லாமல் நிர்வாக ரீதியாக காரணங்களால் தாவேக்கா வந்து பாஜகவை அனுசரித்து செல்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.